திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தாவேகா வேட்பாளர் ஆர்.எஸ். முருகன் நெல்லை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பண்டாரக்குளம், வடக்கு தாழையூத்து, நியூ காலனி, சங்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சிறந்த வாகனத்தில் சென்றும் வீடு வீடாக நடந்து சென்றும் வாக்கு சேகரித்து வருகிறார். பண்டாரக்குளம் மற்றும் தாழையூத்து பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் வேட்பாளருக்கு சால்வை மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர், திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக தாவேகா தலைவர் விஜய் தன்னை அறிவித்துள்ளார் எனவும், தமிழக மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை அவர் அறிக்கையாக வெளியிட்டுள்ளார் எனவும் கூறினார். திருநெல்வேலி தொகுதியில் இலவச திருமண மண்டபம் கட்டித்தரப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திட்டங்கள் தான் அறிவித்துள்ளதாகவும், கழிவுநீர் கால்வாய்களை சீரமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை பொதுமக்கள் முன்வைத்துள்ளதாகவும் ஆர்.எஸ். முருகன் குறிப்பிட்டார். வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். அதை நாராயணபுரம் பேரூராட்சிக்கு நாங்கள் எல்லாம் சந்தித்து வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நான் என்னென்ன செய்வோம் என்று தலைவரும் அறிவித்திருக்கிறார். என்னாலும் இலவச கல்யாண மண்டபம் என்னென்ன செய்ய வேண்டும், என்ன கழிவு நீர் கால்வாய், இதெல்லாம் ஒரு சில தேவைகளை என்னாலே செய்ய முடியும். தலைவர்கள் ஆட்சிக்கு அமைச்சர் வந்த பிறகு ஆட்சி மூலமாக செய்கிறது அறிவிப்பு எல்லாரும் நீங்கள் வீடுல டிவி இருக்கு எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அதனால அனைவருக்கும் என் பங்கும் அதில் உங்களுக்கு இருக்கும். மக்கள் பணி ஆற்றுறதுக்காண்டி ஒரே காரணத்துக்காண்டி தான் நான் வேட்பாளராக கேட்டு வாங்கிட்டேன். அனைவரும் விசில் சின்னத்தில் வாக்களிக்குமாறு அன்புடன் என் சொந்தங்கள் அனைவரும் எனக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.